புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயற்பாடு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர, வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். කැමතිනම් කැම්පස් යන්නත් පුළුවන්. This will be the basic qualification everybody gets NVQ4. ඔකට ළමයා job ready. விருப்பம் இருந்தால் பல்கலைக்கழகம் செல்ல முடியும். NVQ4 சான்றிதழை அனைவரும் கட்டாயம் பெற வேண்டும். அவருக்கு விருப்பமாக இருந்தால் வேலைக்கும் செல்ல முடியும். தேவை என்றால் தொழிற்பயிற்சியூடாக உயர்கல்வியும் தொடர முடியும். வேலை செய்யும் போதே திறந்த பல்கலைக்கழகம் ஒன்றினூடாக கல்வியையும் தொடர முடியும். அல்லது வேலை செய்துவிட்டு 5 வருடங்களில் வருகை தந்து உயர்கல்வியையும் கற்றுக்கொள்ள முடியும். 50க்கும் குறைவான மாணவர்கள் உள்ள சில பாடசாலைகளை நடத்தி செல்ல வேண்டும். அது ஒரு நிபந்தனை அல்ல. அதனை எவ்வாறு இணைப்பது, எதற்கு நாம் போக்குவரத்து வழங்க வேண்டும், அதனையே நான் பார்க்க வேண்டியுள்ளது. 20 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க முடியாது. ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் அங்கேயே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இருக்க முடியாது. பணம் வழங்க முடியாமல் இல்லை. மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குவதற்கு நாங்கள் செலவிடுகின்றோம். ஆனால் பிள்ளைகளுக்கு சிறந்தது நடைபெற வேண்டும். கிராமத்தில் உள்ள யாராவது ஒருவரின் தேவைகளுக்காக இதனை செய்ய முடியாது. ගමට ගමේ කාගේ හරි අවශ්‍යතාවයකට පාසලක් නඩත්තු කරන එක නෙවෙයි.